சென்னையில் அரசு பள்ளிகளில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரத்தில் மகாவிஷ்ணு தன்னுடைய விளக்கம் அளிப்பதற்காக சென்னை வந்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை விமான நிலையத்தில் வைத்தே விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குடியுரிமை அதிகாரிகளும் சைதாப்பேட்டை போலீசாரும். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். தற்போது மகாவிஷ்ணுவிடம் யார் யாரெல்லாம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு மகாவிஷ்ணு என்ன அவருடைய தரப்பு பதிலை சொல்லியிருக்கிறார், முழு விவரம். சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை அரசு பள்ளியில கடந்த 10 நாட்களுக்கு முன்னதாக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு என்பவர் மாணவர்களிடையே உரையாற்றினார். அப்போது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பல்வேறு சமூகத்தினரை இவர் கொச்சைப்படுத்தும் விதமாக பேசியதாக அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் கிளம்பியது. குறிப்பாக அரசு பள்ளியில மத பிரச்சாரம் செய்ததாகவும் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு எதிர்கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இவருக்கு எதிராக கண்டனங்களை கிளப்பி வந்தனர். குறிப்பாக இந்த சம்பவமானது பெரும் பூதாகரமாக தற்போது வெடித்துள்ள நிலையில இது தொடர்பாக மாற்றுத்திறனாளி அமைப்பினர் மற்றும் 3 இடங்கள்ல அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகாரினை அளித்தனர். இந்த புகார் சம்பந்தமாக விளக்கம் அளித்த மகாவிஷ்ணு குறிப்பாக அவர் ஆஸ்திரேலியா நாட்டுல சொற்பொழிவிற்காக சென்ற நிலையில அங்கிருந்தபடியே வீடியோ மூலமாக ஒரு விளக்கத்தை அளித்தார். குறிப்பாக தன் மீது பரப்பப்படும் இந்த குற்றச்சாட்டுகளை தான் நேரில் தகுந்தபடி விளக்கத்தை அளிப்பதாக அவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து வீடியோ வெளியிட்ட நிலையில தற்போது 1:30 மணி அளவுல தற்போது ஆஸ்திரேலியாவில இருந்து விமானம் மூலமாக சென்னை விமான நிலையத்திற்கு மகாவிஷ்ணு வருகை தந்தார். குறிப்பாக அவரிடம் வெளியில ஏற்கனவே பல்வேறு போராட்டங்கள் மற்றும் இவருக்கு எதிராக கண்டனங்கள் கிளம்பி வரும் நிலையில சென்னை விமான நிலையத்துல மொத்தம் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில இருந்த நிலையில இவர் வெளியில் அழைத்து வர்றதுக்கு முன்னதாகவே குடியுரிமை அலுவலகத்தில் வைத்து தற்போது குடியுரிமை அதிகாரிகள் மற்றும் சைதாப்பேட்டை போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே பல காவல் நிலையத்தில் இவர் மீது புகார் அளிக்கப்பட்ட நிலையில இந்த கருத்துக்களை தெரிவித்ததன் காரணம் என்ன, இதற்கு பின்புலமாக யாரேனும் செயல்பட்டனரா, இந்த மாற்றுத்திறனாளி குறித்த கருத்தை பதிவிட்டதன் காரணம் என்ன என்பது தொடர்பான முழு விசாரணையும் தற்போது போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி இவர் சென்னையை தவிர்த்து வேறு எந்த நாடுகளாவது இதே போன்ற ஒரு பரப்புரையை செய்தாரா, இவர் முழுமையாக படித்துதான் இந்த இதுக்கு வந்தாரா என்பது தொடர்பான முழு கேள்விகளையும் தற்போது சைதாப்பேட்டை போலீசார் அவரிடம் முன்வைத்து வாக்குமூலத்தை பெறுகின்றனர். இவரது அளிக்கக்கூடிய வாக்குமூலம் தகுந்தபடி இருந்தால் அவர் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படாது. ஆனால் இந்த மாற்றுத்திறனாளி குறித்த கருத்தை பதிவிட்டது காரணமாக அவர் மீது அடுத்த கட்டமாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் 3க்கும் மேற்பட்ட காவல் நிலையத்தில் இவர் மீது புகார் அளிக்கப்பட்டார். அவை எல்லாமே ஒன்றாக பதிவு செய்து இவரை கைது செய்யலாம் எனவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் விசாரணைக்கு பிறகு இவர் ரகசிய இடத்துல வைத்து விசாரணை மேற்கொள்ளவும் போலீசார் தரப்புல திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சாலமன், இந்த விசாரணையில தற்போது மகாவிஷ்ணுவிடம் வேறு எந்தெந்த தரப்புல இருந்து விசாரணைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, முழு விவரங்களை சொல்லுங்க கசாலி. சிங்கப்பூரிலிருந்து சென்னை வந்த பரம்பொருள் அமைப்பின் நிர்வாகி மகாவிஷ்ணு விமான நிலையத்தில் குடியுரிமை சோதனை முடித்துவிட்டு சுங்கலாக்கா சோதனை செல்லும் போது அவருடைய மத்திய உளவுத்துறை போலீசார் அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்தி அவரை குடியுரிமை துறை அலுவலகத்தில் வைத்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவரிடம் இந்த சம்பந்தமாகவும் மேற்கொண்டு பல விஷயங்களும் அவர்களிடம் உளவுத்துறை அதிகாரிகள் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த விசாரணைக்கு பின்னர் அவரை வெளியே செல்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி கசாலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.